ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி காளான் கிரேவி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் பட்டை 2 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன், கிராம்பு 2 எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம் எண்ணெயில். பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ பச்சை மிளகா 2 எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கறி மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன், இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி வணங்கிருச்சு. இப்போ நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் காளான் எடுத்து இது மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன், 4 அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் இது மாதிரி அரிஞ்சிக்கோங்க. இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கூட இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காளான் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. காளான் நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காளான் இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா கிரேவி இப்போ தான் வந்துருச்சு. காளானும் நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.